ராதே கிருஷ்ணா. அது நம்ம சுமங்கலி பிரார்த்தனை சொல்கிறோம்ல, பொண்டுகள்னு சொல்லுவோம். சுமங்கலி பிரார்த்தனைகள் ஆல்மோஸ்ட் எல்லாரும் செய்வது உண்டு. நல்ல சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், என்ன சுப இதெல்லாம் பண்ணுறது உண்டு. அந்த சுமங்கலி பிரார்த்தனைக்கு எவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவம்ன்றத மகாபெரியவா சொல்லி உணர வச்சாராம். அதாவது மாயவரத்துலேருந்து ஒரு தம்பதிகள் வந்தார்கள். அவர்கள் தட்டு நிறைய பழம், பூ, பழமெல்லாம் இருக்குது. நல்ல பட்டு புடவைலாம் வச்சு நமஸ்காரம் பண்ணால் உடனே இவர் கேட்டார், நீங்கள் என்ன துலாஸ்நானம் ஆகிடுதா அப்படின்னார். மாயவரத்தில் துலாஸ்நானம் மண்டபத்தில் ஆச்சு பெரியவா அப்படின்னா. அங்கே நிறைய சுமங்கலிகள் வந்திருப்பாளே அப்படின்னார். ஆமாம் பெரியவா அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர்கள் முகம் ரொம்ப சோகமாக இருந்ததை பார்த்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் சுமங்கலி பிரார்த்தனைலாம் ஒழுங்காக பண்ணுறதுண்டா அப்படின்னார். ஒழுங்கால சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறதுண்டா அப்படின்னார். ஏன்னா அவர் தான் தெரியுமே பார்த்தாலே. உடனே தலையை தொங்க போட்டுண்டா, இல்லை பெரியவா கொஞ்சம் வருஷமாக பண்ணுறதில்ல. நாங்கள் 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண், அவள் இறந்து விட்டாள். நாங்கள் பண்ணுறதில்ல. இப்போ வசதியெல்லாம் இருக்குது, ஆனாலும் பண்ணுறதில்ல. என்னுடைய மூத்த மருமகளுக்கு பிளட் கேன்சர், அவருடைய குழந்தை வாய் பேசரில் 5 வயசாகிடுது. ரொம்ப கவலையில் இருக்கோம் பெரியவா அப்படின்னு அவர்கள் சொன்ன உடனே மகா பெரியவா சொன்னாராம், இந்த பூப்பழம்லாம் என்னோட பிரசாதமாக இந்த பழத்தை எடுத்துக்கோ, இந்த பூவை கொண்டு போய் குலதெய்வத்துக்கு போடு, முதல்ல சுமங்கலி பிரார்த்தனை பண்ண அப்படின்னாரு. 108 சுமங்கலிகளை கூப்பிட்டு அவர்களுடைய நினைவு தினத்துக்கு, அதாவது இப்போ போயிட்டான்னு சொன்னாலே நினைவு தினம் அன்றைக்கி 108 சுமங்கலிகளுக்கு நூல் புடவை வச்சு கொடு, மஞ்சள் குங்குமம் வச்சு கொடு, முடிஞ்சால் வயிறார சாப்பாடு போடு, சுமங்கலி பிரார்த்தனை பண்ண, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரு. அதே போல் அவர்கள் செய்ய அந்த குழந்தை பேச ஆரம்பித்தது. அந்த மருமகள் நன்றாக வாழ்ந்தாளாம். அந்த புற்றுநோய்ங்கிறதுலேருந்தே வெளியில் வந்துட்டான். அவர் சொன்னாராம், பட்டுப்புடவெல்லாம் என்னத்துக்குண்ணா, இதெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் ஒரு ஆடம்பரம் தானே, இது நீ என்ன பண்ணு, மூத்த மருமகளுக்கு கொடுத்துரும். அதாவது இவருக்கு ஒரு மருமகள் இருக்கு, மருமகளுக்கு கொடுத்துரு, கட்ட சொல்லு, இனிமேல் நூல் புடவை போதும் அப்படின்னாரு. அதாவது மகாபெரியவா சொல்லி பட்டை விட்டவா நிறைய பேருக்கு, அடியன் உட்பட. அது பட்டு நமக்கு உச்சிதம் அல்ல. சுமங்கலி பிரார்த்தனைக்கு இத்தனை மகத்துவம் இருக்குன்னு மகாபெரிவா சொல்லி தான் தெரியறது. அதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் மகாபெரிவா மாதிரி நடமாடும் தெய்வம் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட சுமங்கலி பிரார்த்தனை என்று சுமங்கலிகளை நினைத்து பூஜை செய்வதுங்கிறதும், சுமங்கலிகளுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு ஆடையெல்லாம் கொடுத்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ராதே கிருஷ்ணா.